சொன்ன டைம் வேற, சொன்ன கவுண்ட் வேற, வந்த நேரம் மிக லேட்டு. அந்த கூட்டத்தை அதிகமாக காட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருந்திருக்குங்கிறத மறக்கவே முடியாது. இந்த அசம்பாவிதத்துக்கு முக்கியமான காரணம் விஜய் லேட்டா கிளம்புறது ஒரு காரணமா நான் புரிஞ்சுக்கிறேன். கூட்டம் நடந்துட்டு இருக்கும் போதே வாங்கிட்டு இருக்காங்க, உள்ள வாங்க வந்து எடுத்துட்டு போங்கன்னு தாவேக்கா தரப்புல இருந்து சொல்லிட்டாங்க. தாவேக்கா ஆம்புலன்ஸ் கேட்டார்ல விஜய், என்னப்பா ஆம்புலன்ஸ்ல நம்ம கூட இருக்குது. இதுக்கெல்லாம் இமிடியேட்டா வராத அமைச்சர்களோ முதலமைச்சரோ இதுக்கு இவ்வளவு இமிடியேட்டா வர்றாங்கன்றப்போ தான் அந்த சந்தேகம் வருதுங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. இல்ல ஸ்டாலின் எடப்பாடி பண்ணாரா, எடப்பாடி ஸ்டாலின் பண்ணாரா? எங்கெங்க இது நடந்திருக்கு? வரலாறுல இது கிடையாது. சினிமாவை மட்டுமே பார்த்து வர கூட்டம் இல்ல, சினிமா தானே இதெல்லாம் நடக்கும். பண்ணிட்டாங்க போல. அது எப்படி ஆஸ்பத்திரியில முன்னாடி எவ்வளவு பேர் போய் நின்னாங்க? குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். வணக்கம் மிஷன். வணக்கம். கரூர்ல நடந்த அந்த துயர சம்பவம் 41 பேர் வரைக்கும் இறந்திருக்காங்க. தொடர்ந்து 2-3 நாளா அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். அதுக்கு நிறைய காரணங்கள் சொல்லப்படுது. விஜய் தரப்புல இருந்து அவரோட லீடர்ஷிப் குவாலிட்டி பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் சதி திட்டம்னு ஒரு காரணம் சொல்லிட்டு இருக்காங்க. அதை தாண்டி பொலிட்டிக்கல் பயாஸ் எல்லாம் யோசிச்சோம்னா நிறைய ரீசன்ஸ் இருக்கிறதா பாக்குறோம். ஃபர்ஸ்ட் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு அடிப்படை பிரச்சனையா என்ன நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு இடம், அந்த இடத்துல மேக்சிமம் எவ்வளோ க்ரௌடு வரலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அளவு இருக்கும். இது அதை தாண்டி ஒரு கூட்டம் வந்திருக்கிறதா பார்க்கப்படுகிறது. ஸோ ஒரு பெரிய கூட்டம் ஒரு பர்டிகுலர் டைமில் வந்துட்டு ஒரு 1/2 hour 1 hour அதிகபட்சம் 2 மணி நேரம் கேதர் பண்ணிவிட்டு விலகிறதா இருந்தால் அந்த க்ரௌடால் அதை மேனேஜ் பண்ணியிருக்க முடியும். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அவ்வளோ பெரிய க்ரௌடில் அவ்வளோ நேரம் இருந்திருக்காங்க. ஃபுட் இல்லை, தண்ணி இல்லை, நெருக்கம், பெண்கள், குழந்தைகள் எல்லாருமே சேர்ந்து இருக்கும்போது அது ஒரு கட்டத்திற்கு மேலே ஆப்வியஸ்லி அவ்வளோ பெரிய கூட்டம் வரும்போது ஒரு சலசலப்பு வரும், நெருக்கடி வரும். நம்ம அந்த கூட்டத்தை பார்த்துருவோம், ஒரு மாதிரி வேவ் மாதிரி இப்படி போயிட்டு வந்தாலும் பார்த்து இந்த மாதிரி ஒரு நெருக்கம் வரும்போது கொஞ்சம் ஹெல்த்தை டவுனாக இருக்கிறவங்க, சுவாச பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாம் ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்துடும். இயல்பாகவே இம்யூனிட்டி கம்மியாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய பாதிப்பை சந்திப்பாங்க. ஸோ அதுதான் நீங்கள் அதிகபட்சம் 2 மணி நேரம் 3 மணி நேரத்தில் அந்த ஈவென்ட் முடிஞ்சிருச்சுன்னா கூட அவங்க சர்வே பண்ணியிருக்க முடியும். நீண்ட நேரம் அந்த கூட்டம் இருந்தது ஒரு முக்கியமான காரணமாக பார்க்குறேன். ஆப்வியஸ்லி விஜய் உள்ளே வரும்போது அது இந்த கூட்டம் இன்னும் கூட்டத்தோட உற்சாகம் மிகுதியாகுது, அது அந்த நெருக்கம் அதிகமாகுது. ஸோ அந்த கூட்டம் தான் முக்கியமான ரீசனாக, நம்ம பேசிக் ரீசனாக பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஓகே, அந்த கூட்டமும் அவங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாங்க அப்படிங்கிறதும் காரணமாக சொல்கிறீங்க. முதல் சுற்றுப்பயணம் திருச்சியிலையுமே கிட்டத்தட்ட அப்படி தான் நடந்துச்சு. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆன் ஸ்பாட்டுக்கு வரதுக்கு ரொம்ப லேட் ஆனது நம்ம பார்த்தோம். ஆனால் அடுத்த நாகப்பட்டினம் திருவாரூரில் அதை மேக்ஸிமம் ரெடியூஸ் பண்ணியிருந்தாங்க. கரெக்டான டைமுக்கு போகிறதுக்கு முடிஞ்சு ட்ரை பண்ணியிருந்தாங்க. திரும்பவும் எதனால் அந்த டிலே ஆயிருக்கு அப்படிங்கிற கேள்விகள் போயிட்டு இருக்குது. ஃப்ளைட்டே லேட்டாக தான் ஏறினார்னு சொல்கிறாங்க, சொன்ன டைமுக்கு வர முடியலன்றாங்க. அந்த லேட் ஆனதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சதுக்கு அவங்க லேட் ஆனதுக்கு நமக்கு தான் அவங்க லேட்டாக வந்து தான் நினச்சிட்டு இருக்கிறோம். இப்போ நேற்று நான் ஃபிலிக்ஸ் அவரோட இன்டர்வியூ பண்ணும்போது அவர் ஒரு டீட்டெயில் சொல்கிறாரு. கரூரில் நாங்கள் 3 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே எப்போ வேணால் வருவோங்கிறது தான் சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, அப்போ இதற்கு எவ்வளோ முன்னாடி சொல்லியிருப்பாங்கன்னு பாருங்கள். அப்போது 3 மணி டு 10 மணிக்குள்ளே எப்போ வேணால் வருவோங்கிறது சொன்ன டைமுக்குள்ளே இவர் வந்துட்டார். 7 மணிக்கு உள்ள என்ட்ரி ஆகிறார். ஆனால் நமக்கு சொல்லப்பட்டது என்ன, அவங்களோட அஃபிஷியல் பேஜ்லேருந்து நமக்கு சொல்லப்பட்டது என்ன, 12:30 மணிக்கு கரூரில் வந்துடுவார், 8:45க்கு நாமக்கல்ல வந்துடுவார்னு சொல்லும்போது க்ரௌடு அதிகாலையே வருது. நாமக்கல்ல 8:45க்கு வராருன்னா அவன் அதிகாலையே வர ஆரம்பிச்சிட்டான். இப்போ நாமக்கல்ல ஏன் அந்த இஷ்யூ நிகழனா, காலையில் வந்து மதியானம் போயிட்டான். இங்கே 12:30 மணி வருவார்னு சொன்னால் அவன் அங்கேயே 8 மணி 9 மணி வர ஆரம்பிச்சிருப்பான். அவன் நைட்டு 12 மணி நேரம் இருக்க வேண்டியதாகிடுச்சு. 6 மணி நேரமும் நீங்கள் அப்படி தான் பார்க்கணும். அது ஒரு 6 மணி நேரத்தில் கலைந்து போன கூட்டம் இங்கே ஒரு 12 மணி நேரம் நிற்குது இல்லை. அதில் 12 மணிக்கு வெயில் ஜாஸ்தி. ஸோ அதுதான் முக்கியமான ப்ராப்ளம். ஸோ ஒன்று, இவங்க சொன்ன டைமை ஸ்டேஷனில் என்ன டைம் சொல்லியிருந்தாங்களோ அந்த டைமே பப்ளிக்கு சொல்லியிருக்கணும், மீடியாவுக்கு சொல்லியிருக்கணும். ஸ்டேஷனில் ஒரு டைம் சொல்லிட்டு முன்னாடியே கூட்டம் வரட்டும், கூட்டம் அதிகமாக வேணும்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்திருக்கு. இப்போ நம்ம 8:45க்கு சொல்கிறோம், ஸோ மக்கள் காலையில் வந்துடுவாங்க. அப்போ நம்ம ஒரு மணிக்குள்ளே போகும்போது ஒரு பெரிய கூட்டம் இருக்கும் அப்படின்னு போகிறாங்க. அது ஒரு ஈவெண்ட்டோட முடிஞ்சிருந்தா கூட மேனேஜ். 2வது ஈவெண்ட் ஆகும்போது இங்கே காலையில் வர மாதிரி அங்கேயும் காலையில் வந்துடுவோம். ஏன்னா அங்கே முடிச்சு எப்போ வேணா வந்துட்டா 12:30 மணின்றாங்க, 8:45ன்றாங்க, 10 மணிக்கு வந்துட்டு என்ன பண்ணுறது போக முடியாது, முன்னாடியே போய் நின்றுவோம் அப்படிங்கிற கால்குலேஷன். இதுதான் உங்க மாப் மென்டாலிட்டி. அதனால இங்கே எப்போ கூட்டம் வருதோ அதோட கொஞ்ச நேரத்துல அங்கேயே ஒரு 8 மணிக்கு கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அது கிட்டத்தட்ட 12 மணி நேரம் ஆகும் பொழுது இந்த பிரச்சனை வந்தது. ஸோ இவங்க பெரிய தவறு அது. ஏன் நிர்மல்குமார் மேலேயும் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்கன்னா இந்த தகவல் தான். ஸ்டேஷனுக்கு ஒரு தகவலை சொல்லிட்டு நமக்கு பப்ளிக்கு நீங்கள் வேற தகவலை சொல்லியிருக்கீங்க. க்ரௌடு முன்னாடியே வந்திருக்கு. ஒரு பெரிய என்ன ஆகுனா, காலையிலே வந்து நிற்கிற கூட்டம் ஒன்று, நேரமாக ஆக விஜய்னு வரலையா, சரி போய் பார்த்து வந்துடும், கூட்டம் ஆட் ஆகிட்டே இருக்கும், குறையாது. வந்தோம் சரி இவ்வளோ நேரம் நின்ட்டோம் பார்த்துட்டு போகலாங்கிற மெண்டாட்டில் அவன் இருப்பான். இன்னும் வரலேன்ட்டு கூட்டம் நேரம் ஆக வராதவங்க எல்லாம் வந்துட்டே இருப்பாங்க. ஸோ அந்த கூட்டம் அளவு மிஞ்சி போகுது. ஸ்டேஷனில் வந்து 10,000 பேர் வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க.
போலீஸ் தரப்பு சொல்கிறது 10,000 பேர் வருவாங்க. அந்த லெட்டர் கூட நம்ம பார்த்தோம். 10,000 பேர் வரேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து 20,000 பேர் வருவாங்க. 10,000 பேர் சொன்னால் கூட ஒரு 20,000 பேர் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி கணிச்சிருக்காங்க. 27,000 பேர் வந்தாங்கன்னு சொல்கிறாங்க. அது 27,000 இல்லை, இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே அந்த கூட்டம் இருந்திருக்கும். ஒரு 50,000 வரைக்கும் கூட இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. எக்ஸாக்ட் நம்பர் தெரியல. ஸோ இப்போ என்ன ஆகுது, சொன்ன டைம் வேறு, சொன்ன கவுண்ட் வேறு, வந்த நேரம் மிக லேட்டு, ரொம்ப ரொம்ப லேட்டு. ஸோ அவ்வளோ நேரம் இருக்கும்போது இந்த அசம்பாவிதத்துக்கு முக்கியமான காரணம் விஜய் லேட்டாக கிளம்புறது ஒரு காரணமாக நான் புரிஞ்சுக்கிறேன். இப்போ அதுதான் எல்லாரும் குறிப்பிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. 8:30 நாமக்கல் வர வேண்டியவர் 8:30 தான் சென்னையிலேருந்தே கிளம்புறாருங்கிறது வந்து அது பிளான் பண்ணி நடந்ததா, இல்லை டெக்னிக்கல் இஷ்யூஸ்னால லேட் ஆச்சா? ஏன்னா இப்போ ஒரு ஃப்ளைட்டு தனி விமானத்தில் போனனாலும் அவங்களுக்கு ஒரு டேக் ஆஃப் டைம் இருக்கும், லேண்டிங் டைம் இருக்கும். அதெல்லாம் இப்போ அவர் சொன்னதே 8:45 தான் சொல்லியிருந்தாரா? அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. 8:45 அவர் இங்கே டைம் சொல்லியிருந்தா அவர் அதிகாலையிலே சென்னையிலேருந்து கிளம்பியிருக்கணும். குறைந்தபட்சம் 6 மணிக்கு அது கிளம்பியிருக்கணும் இல்லையா? ஸோ அவங்க நமக்கு தான் அந்த டைம் சொல்லியிருக்காங்க. ஸ்டேஷனில் கரெக்டான டைம் சொல்லியிருக்கிறாங்க. அந்த டைமை மேட்ச் பண்ணி அவர் வந்திருக்கிறார். ஓகேவா? ஸோ இது கூட்டம் அதிகமாக வரணும். முன்னாடியே இப்போ 8:45 சொன்னால் காலை அதிகாலையில் வந்துடும். நம்ம போகும்போது ஒரு பெரிய கூட்டம் இருக்கும். அந்த கூட்டத்தை அதிகமாக காட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருந்திருக்குங்கிறத மறக்கவே முடியாது. நான் என்ன சொல்கிறேன், கூட்டம் விஜய்க்கு நார்மலாக அவர் சொல்கிற டைமில் வந்தாலே கூட்டம் அதிகமாக வரும். அதற்கு மேலே பெருங்கூட்டம் வேணுங்கிறது ஒரு பேராசை. அதுவும் இதற்கு ஒரு முக்கியமான காரணம். ஸோ முக்கியமான தவறு அங்கே தான் இதோட இந்த இஷ்யூவோட ஆரம்ப தவறு இல்லை, அது அந்த டைமிங்கில் தான் நிகழ்ந்திருக்கு. ஓகே ஓகே. இப்போ விஜய் அதுக்கப்புறமா லேட்டாக தான் வராரு, வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. பேசி முடிக்கிற வரைக்குமே நம்மளோட ஃபோக்கஸ் வேற எங்கேயும் போல, என்ன பேசுறாருன்றதை தான் பார்த்துட்டு இருந்தோம். பேசி முடிச்சு இமீடியட்டாக ஒரே நேரத்தில் இவ்வளோ டெத்தா அப்படின்ற ஒரு ஷாக்கும் எல்லாருக்கும் இருந்துட்டு இருந்துச்சு. அது எப்படி கலைய போன ஒரே நேரத்தில் எல்லாரும் இவ்வளோ இன்சிடென்ட் நடந்துருமாங்கிற ஒரு கொஸ்டின் இருந்துட்டு இருந்துச்சு. அது என்ன ப்ராசஸ், என்ன நடந்துச்சு? அதுதான் ஒன்று, இந்த டைமுக்குள்ளே அவன் ஆல்ரெடி அங்கே ரொம்ப டிஸ்டர்பாக இருந்திருக்காங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்க, விஜய்கிட்டே தண்ணி கேட்குறாங்க அப்படின்னா அவங்க எவ்வளோ தூரம் அந்த தவிப்பில் இருந்திருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்க. இல்லைன்னா கேட்பாங்களா? தண்ணி கொடுக்கப்படலை முறையா? தண்ணிக்கு நாங்கள் உள்ளுக்குள்ளே விசாரித்த வரைக்கும் வாட்டர் கேன்ஸ் நிறைய வந்து வச்சுருந்துருக்காங்க, அதை சப்ளை பண்ணாமல் இருந்திருக்காங்க. அந்த மேன் பவரை அந்த ஆர்கனைஸ்ட்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த ஏரியா ரொம்ப வீக்காக இருந்திருக்கு. அது எல்லா இடத்துலையும் இருந்திருக்கு. இங்கே இன்னும் அதிகமாக இருந்திருக்கு, கூட்டமும் அதிகமாக இருந்திருக்கு. கண்ட்ரோல் பண்ண முடியாத இதனால அது அதிகமாக இருக்குது. இல்லைன்னா தலைவர்கிட்ட யாராச்சும் தண்ணி கொடுங்கன்னு கேட்பாங்களா? அப்போ எவ்வளோ தூரம் அந்த தண்ணியோட நீடு அவனுக்கு இருந்திருக்குன்னு பாருங்கள். விஜய்க்கு சுற்றி நிற்கிற கூட்டம் இது. நீங்கள் ஒட்டுமொத்த கூட்டத்தையும் யோசிச்சு பாருங்கள். அங்கங்கே நின்னவன், அங்கங்கே உள்ளே வந்து மாட்டிக்கிட்டவன், கூட்டம் வந்துருச்சு. எனக்கு வெளியே போகணும்னு நினச்சா வெளியே போக முடியும். எப்படி போகிறது? வெளியே போக முடியாது. தவறி கீழே விழுந்த குழந்தை, ஒரு தந்தை சொல்லியிருக்காரு, என் குழந்தையோட முகத்தை நீங்கள் பாருங்கன்ட்டு. முகம் இப்படி திரும்பி இருந்திருக்கு. ஸோ மிதிக்கப்பட்டிருக்காங்க. வேணும்னு மிதிக்க மாட்டான். கூட்டத்தில் அப்படி தானே நிகழும். இந்த ஆர்கனைஸ்டாக ஒரு வேலையை செஞ்சுருந்தா ஓரளவுக்கு கூட்டம் நமக்கு போதே, பெரும் கூட்டம் தான், அதுவே போதும் நமக்கு, இதுக்கு மேலே கூட்டம் வரணும் அப்படின்லாம் நினச்சது. இந்த ப்ராப்பர் ஆர்கனைஸ்டாக இல்லாமல் இருந்தது. நீங்கள் கன்சோல் ரூம் இருக்குதுன்னா அது முக்கியமான எல்லாமே கனெக்ஷன் போகிறது எல்லாமே அதை வந்து நம்ம ரொம்ப ப்ராப்பராக சேஃபாக வச்சு, அங்கே ஒன்று நடந்துச்சுன்னா பேசுகிறதே கேட்காதுங்க பிரச்சனை இருக்குங்கிறதுனால அதை ஒரு பேரிகார்டு போடுவாங்க. யூஸ்வலாக நம்ம அதை சுற்றி பேரிகார்டு போடப்படும். அதுவே போடல. கன்சோல் ரூமில் போயிட்டு இருக்காங்க எல்லாரும். ஸ்பீக்கர் விழுந்திருக்கு அந்த கூட்ட நெரிசலில். பவர் கட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. பவர் கட்டை இவங்க சொல்லி ஒரு முறை ஆஃப் பண்ணி திருப்பி ஆன் பண்ணியிருக்காங்க. திருப்பி ஒரு முறை மின்கம்பத்தில் ஏறுறாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் ஆஃப் பண்ணி திருப்பி ஆன் பண்ணியிருக்காங்க. ஃபுல் டைம் பவர் கட் பண்ணல. ஆக்சுவலாக லைட் ஆஃப் ஆனது இவங்க பார்ட்டி கொண்டு வந்த ஜென்ரேட்டர்லேருந்து ஸ்பீக்கர் கொடுத்த கனெக்ஷன், லைட்ஸு கொடுத்த கனெக்ஷன், ஃபோக்கஸ் லைட்ஸ், அங்கே ப்ராப்ளம் ஆயிருக்கு. அது எதனால் ஆச்சுன்னா அது கூட்டம் தான். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள், அதுதான் சொல்கிறேன், நீங்கள் ப்ராப்பராக கன்சோலாக எல்லாத்தையுமே ப்ராப்பராக டீம் இருக்கணும். அந்த இடம் பாதுகாக்கப்பட்ட இடமா இருக்கணும். அதுக்குள்ளே க்ரௌடு வராமல் இருக்கணும். இது இயல்பாக ஒன்று. இது இயல்பாக மற்ற கட்சிகளாக நடந்துருது. அது ஓகே, அது அந்த ஏரியா நம்ம போக வேணாம், இதுக்குள்ளே நிற்போங்கிறது ஒரு புரிதல் இருக்குது. இங்கே அந்த புரிதல் இல்லாத கூட்டமாக இருக்காங்க. ஒன்று, இந்த ஆடியன்ஸுக்கு, இந்த தொண்டர்களாக இருக்கலாம், ரசிகர்களாக இருக்கலாம், அவங்களுக்கு இது ரொம்ப புதுசு. அவங்களுக்கு விஜயை பார்க்கணும். ஏதாவது பண்ணி, நான் ஸ்பீக்கர் மேலே கூட ஏறின்னு பார்ப்பேன், மின்கம்பத்து மேலே கூட ஏறின்னு பார்ப்பேன், அடுத்த வீட்டு மேலே கூட ஏறின்னு பார்ப்பேன். ஒரு கூரையெல்லாம் பிச்சுட்டு மேலே வராங்க பார்த்தீங்களா? அந்த மனநிலையும் அந்த ரசிகர்களோட அந்த ஓவர் எந்துவும் அந்த கண்ட்ரோல் பண்ண முடியாத போலீஸ் இதை வந்து எந்த லெவல் வரைக்கும் கண்ட்ரோல் பண்ண முடியும்? நீங்கள் யோசிச்சு, ஒரு சின்ன அதட்டல்லாம் பண்ண முடியும். அதுக்கு மேலே எதாவது பண்ணிட்டாங்கன்னா போலீஸ் தடியடி நடத்திட்டாங்க மாதிரி ஆகிடும். ஆல்ரெடி போலீஸ் மேலே அவ்வளோ கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு இருக்காங்க இவங்கன்னு சொல்லும்போது போலீஸாலே ஒரு லிமிட் தான். அவங்க ஒன்று சொல்கிறாங்க, கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி அதே ஊரில் எடப்பாடி வந்திருக்காரு, கிட்டத்தட்ட க்ரௌட் அதே மாதிரி இருக்கு, கொஞ்சம் குறவாக இருக்கலாம், முன்ன பின்ன இருக்கலாம், கிட்டத்தட்ட இதில் ஒரு 75-80% அந்த க்ரௌட் இருக்கு. அங்கே 170 போலீஸ் தான் போட்டோம், எந்த அசம்பாவிதமும் இல்லை. இங்கே நாங்கள் 500 போலீஸ் போட்டிருக்கோம். இன்னொன்று பாருங்கள், இவங்க போலீஸை குறை சொல்கிறாங்க. இன்னைக்கு கோர்ட்டில் வந்து காவல்துறை மேலே குறை சொல்கிறாங்க. விஜய் உள்ளே வந்தது பேசுகிற முதல் வார்த்தை காவல்துறைக்கு பெரிய நன்றி. அவங்க இல்லைன்னா நான் இங்கே வந்து சேர்ந்திருக்கவே முடியாது. அப்போ எப்படி காவல்துறை நீங்கள் குறை சொல்கிறீங்க? காவல்துறை உங்களுக்கு எதிராக செயல்பட்டு இருந்தா இல்லைங்க போக முடியாது சார், கிளம்புங்கன்னு சொல்லியிருக்கணும்.
காவல்துறையில் ஒன்று சொல்லியிருக்காங்க, இல்லை சார் இங்கே நிப்பாட்டிடலாம், நான் இன்னும் ரொம்ப க்ரௌட் ஆயிடுச்சு, இங்கே நின்று பேசுன்னு சொல்லும்போது இவங்க சொல்லியிருக்காங்க இல்லை முடியாது, இங்கே நின்று பேசினா கேட்காது. அதை நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா கன்சோல்லாம் எங்கே இருக்குன்னா அங்கேயே நின்று பேசினா அது போய் சேராதுங்கிறதுனால அவங்க அந்த கன்சோலில் சொல்லியிருப்பாங்க, வேணும்னு சொன்னதில்லை. ஸோ அவ்வளோ தூரம் கூட்டத்துக்குள்ள காவல்துறைக்கு ஹெல்ப் பண்ணி சஜஷன் சொல்லி தான் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. இதில் காவல்துறை என்ன பண்ண முடியும்? நீங்கள் ஒரு 50,000 போலீஸ் கூச்சிடலாமா? 20,000 க்ரௌடு 20,000 க்ரௌடு வருது எதிர்பார்க்கணும், 500 போலீஸ் தாங்க. அதுக்கு மேலே உங்களுக்கு என்ன போலீஸ் வேணும்? கேட்டால் ஆளுங்கட்சிக்கு மற்ற கட்சிகள் நிறைய கொடுக்கணும்னா அவங்களே 170 போலீஸ் தாங்க ஏடிஎம்கே கொடுத்தோம். ஆளுங்கட்சி வந்து ஆப்வியஸ் எக்ஸ்ட்ரா தான் இருக்கும், அது இயல்பு. முதலமைச்சர் வரும்போது கம்மியாக போடுவாங்க. நாளைக்கு விஜய் முதலமைச்சர் ஆனாலும் உங்களுக்கு அவருக்கு எக்ஸ்ட்ராவாகும், இவங்களுக்கு குறைவாக தான் இருக்குது, அது இயல்பு. ஸோ அளவுக்கு மிஞ்சின கூட்டம், இந்த மாதிரி ஆர்கனைஸ்டான விஷயங்கள் இல்லாதது, இன்னொன்று அந்த ரசிகர்களோட மனநிலை, எல்லாமே சேர்த்து தான் இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த ஃபேக்டர்ஸ்லாம் சொல்கிறீங்க, இதெல்லாம் தாண்டி இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. அதை ஒரு லீடராக விஜய் எப்படி ஹேண்டில் பண்ணாரு அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல, அதில் ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்துகிட்டு இருக்குது. அவர் இன்க்ளூடிங் அவர் இமீடியட்டாக கிளம்பி சென்னை வந்தது வரைக்குமே சொல்லிட்டு இருக்காங்க. விஜய் எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காரு இதை? எனக்கு பிரச்சனையே அங்கே தான். நான் அதனால தான் அதை பற்றின ஒரு வீடியோவே போட்டிருந்தேன். எனக்கு இந்த இஷ்யூவில் இப்போ நம்ம ஒரு பாயிண்ட் சொல்கிறோம், இல்லை நிஜமாகவே காவல்துறை வேணும்னு ப்ராப்பராக பாதுகாப்பு கொடுக்காம போயிட்டாங்க, இவங்க சொல்ல மாதிரி ரசிகர்கள் மேலே ஒரு பயங்கரமாக தடியடி நடத்திட்டாங்க, வேணுன்னே வந்து மின்சாரத்தை கட் பண்ணிடுச்சு, உள்ளூர் அரசியல்வாதி நிறைய இடைஞ்சல்களை கொடுத்தார், இதெல்லாம் இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் விசாரணையில் வந்துடும். நம்ம இப்போவே உட்காந்து கிளைம் பண்ணிட்டு இருக்க முடியாது. நம்ம பார்க்குறது, நம்ம கேட்குற விஷயத்தை வச்சு தான் நம்ம ஒரு கருத்துக்கு வர்றோம். ஆப்வியஸ்லி எக்ஸாக்டாக என்ன நடந்தது, விசாரணை நடந்துட்டு இருக்கு, முன்னாள் நீதிபதி அவர்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஓரளவுக்கு அதில் நமக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடச்சிரும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். பட் இன்னைக்கு நிகழ்வு நடந்துருச்சு, இந்த நேரம் ஒரு கட்சி தலைவர் என்ன பண்ணணுங்கிறதா இங்கே பெரிய கொஸ்டின். எனக்கு யோசிக்கவே முடியல, விஜயால எப்படி அங்கிருந்து கிளம்ப முடிஞ்சதுங்கிறத எப்படி யோசிச்சாலும் எனக்கு அது புரியவே இல்லை, அது ரிசீவ் பண்ணவே முடியல. எப்படி முடியும்? விஜய் கிளம்பிட்டாரு, விஜயோட அடுத்த கட்ட தலைவர்கள் எப்படி கிளம்புனாங்கிறது புரிஞ்சுக்க முடியல. கிட்டத்தட்ட 8 மணிக்கு கிளம்புறாரா, 8 மணிக்கு மேலே கிளம்புறா, ஆமாம் 8:15 கிளம்புறாருன்னு நினைக்கிறேன். 8:30 மணி 8:45 நியூஸ் வந்துருச்சு. அப்போது இவர் கரூர்லேருந்து திருச்சிக்கு போயிட்டு இருக்காரு, வண்டியை திருப்ப தானே செய்யணும். இன்னைக்கு போய் கோர்ட்டில் வந்து எனக்கு மக்களை போய் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க அனுமதினு கேட்குறாங்க. இப்போ போய் கேட்டால் அனுமதி வாங்கிட்டு தான் போகணும். நீங்கள் அந்த நேரம் யார்கிட்ட எந்த அனுமதியும் கேட்க வேண்டியதில்லை. இன்சிடென்ட் நடந்துருச்சு, நீங்கள் ஏடிஎம்கே போங்க, அனுமதி வாங்கிட்டு போனாங்க. அங்கே காவல்துறை அவங்கள வந்து இதுக்கு உள்ளே விடலையா, ஏன்னா ஆளுங்கட்சி உள்ளே வந்துட்டாங்க, நீங்கள் ப்ளீஸ் வெளியே இருங்க, இஷ்யூ ஆகக்கூடாது இன்னும். அப்படி அதை காவல்துறை அப்படி தான் ஹேண்டில் பண்ணுவாங்க, ஃபுல்லாக அவங்க கண்ட்ரோல் எடுத்துப்பாங்க, எல்லாரையும் உள்ளே விட மாட்டாங்க. இவங்க போயிருந்தாலும் உள்ளே விட்டுருக்க மாட்டாங்க. ஆனால் இவங்க போயிருக்கணும்ல, நான் போனால் உள்ளே விட மாட்டாங்கல்ல, நான் இதுக்கு போகணுங்கிறது வேற, அது நியாயமாக விடுறாங்களோ இல்லையா, நான் போய் நின்று நான் அங்கே போய் நிற்கிறேங்க, உங்களுக்காக வாசல்ல நான் நிற்கிறேன் அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல. அங்கே போயிருக்கணும், அங்கே நின்று ஒரு பிரஸ் மீட்டை கொடுத்துருக்கணும், உங்களோட எல்லா சந்தேகங்களையும் அங்கே சொல்லியிருக்கணும். இன்னொன்று அந்த இடம் சந்தேகம் சொல்றதுக்கான இடமே இல்லை. அது இஷ்யூ நடந்துருச்சு. அந்த மக்களை எப்படி நம்ம ரெஸ்கியூ பண்ணுறோம், அதை எப்படி மீண்டு வர்றோங்கிறதான் இமிடியேட் ப்ராசஸ். அதுக்கு பிறகுதான் உட்காந்து மற்ற விஷயத்தெல்லாம் பேசணும். ஸோ இதை விஜய் பண்ணவே இல்லை அப்படிங்கிறது எனக்கு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. முதல்ல அவரால் எப்படி கிளம்ப முடிஞ்சதுன்ற. ரெண்டாவது, ப்ரெஸ்ல போயிட்டு அந்த ப்ரெஸ்ஸை கூட சந்திச்சு ஒரு இரங்கல் கூட தெரிவிக்காத அளவுக்கு என்ன, இப்போ கூட ப்ரெஸ்ஸை சந்திக்க மாட்டீங்களா அப்படிங்கிற ஒரு பெரிய கோபம் எனக்கு இருந்தது, வருத்தம் இருந்தது. 8:30 மணிக்கு சம்பவம் நடந்திருக்கு, ரொம்ப கூலாக 11:15 வந்து ட்வீட் போடுறாரு, இதை நொறுங்கி இருக்குன்னு. அந்த ட்வீட்டில் இருக்கக்கூடிய உணர்வு நான் புரிஞ்சுக்கிறேன், அது உண்மையும் கூட. பட் அவ்வளோ லேட்டா, இவ்வளோ டைம் எடுத்துக்கணுமா? பட் இதற்கு அவரோட ஆதரவாளர்களும் எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம் இல்லை, அவர் பேனிக் ஆகிட்டாரு, அவர் அதை எப்படி ஹேண்டில் பண்ண தெரியல, அவருக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லை. இஷ்யூஸ் எல்லாம் தினசரி பழகிட்டாங்க இருக்காங்க. இப்போ செந்தில் பாலாஜி அங்கே போய் நிற்கிறாருன்னு வச்சுக்கோ, செந்தில் பாலாஜி இதே மாதிரி ஒன்று இன்சிடென்ட் இதுக்கு முன்னே ஃபேஸ் பண்ணாரா? இப்படி ஒரு க்ரௌடில் ஒரே நாள் 30 பேர் 40 பேர் இறந்து போகிறத அவர் ஃபேஸ் பண்ணாரா? இஷ்யூ நடந்துருச்சு, நம்ம போகணும், அதான் நம்ம வேலை. அந்த தொகுதி எம்எல்ஏ அவருங்க, அவர் ஊர் அது, அவர் தான் போகணும் இல்லையா? ஸோ அவர் போகிறாரு. ஏன் எடப்பாடி அவர்கள் இமீடியட்டாக வந்து பிரஸ் மீட் கொடுக்குறாரு, விஜயபாஸ்கர் போய் பக்கத்தில் இருக்கிறதுனால, அரியலூரில் இருக்கிறதுனால உடனே போய் பார்க்க சொல்கிறாரு, அவர் அங்கே போகிறாரு. ஸ்டாலின் அவர்கள் கிளம்பி இமீடியட்டாக இங்கே ஒரு கூட்டம் நடத்துகிற, ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்துறாரு, போகிறாரு. உதய் அங்கேருந்து துபாய் பிளான் கேன்சல் பண்ணிட்டு வராரு. இன்னைக்கு கனிமொழி வந்துட்டாங்க, எல்லாரும் மாசு போகிறாரு. அன்பில் மகேஷ் போயிட்டார், அந்த பக்கத்தில் இருக்கிறாரு. மற்ற கட்சிகள் சீமான் டிடிவி எல்லாருமே திரும்ப எல்லாருமே போயிட்டாங்க. இவங்க இன்னைக்கு அனுமதி கேட்டிருக்காங்க. ஏன்னா எனக்கு இந்த ப்ராசஸே புரிஞ்சுக்க முடியல. செய்தியாக போட்டாலும் எனக்கு அந்த எக்ஸாக்ட் டைம் 29 மணி நேரம் கழித்து ஆறுதல் தெரிவித்தார் ஆதவ அர்ஜுனான்னு வருது. இது என்னங்க, இது என்ன உங்கள் கட்சியோட தன்மை தான் என்ன? அப்போ நாங்கள் வருவோம், இங்கே ஒரு பெரிய கூட்டம் வரும், அந்த கூட்டத்துக்கு நாங்கள் ஒரு ட்ரீட் கொடுப்போம், அவங்க என்ஜாய் பண்ணுவோம், அதெல்லாம் பார்ப்போம், அப்படியே போயிடுவோம். அங்கே ஒரு இஷ்யூ நடந்தால் போய் நிற்க மாட்டோங்கிற மாதிரி தானே இது. அங்கே போங்களேன், போலீஸ் உங்களை உள்ள விடாமல் இருக்கட்டும், இல்லை அங்கே இருக்கக்கூடிய இப்படி மக்களுக்கு ஆயிடுச்சு உங்களான்னு சொல்லி 2 பேர் உங்களை தாக்குதல் நடத்தட்டும். என்ன அதுதான் எனக்கும் டவுட்டாக இருந்துச்சு. நம்மளை பார்க்க வந்த க்ரௌடு தான் இப்படி ஒன்று ஆயிடுச்சுன்றப்போ திரும்ப நம்மளே அட்டாக் பண்ணிட்டா என்ன பண்ணுறது ஒரு பயம் இருக்குமோன்ற மாதிரி யோசனை. அட்டாக் பண்ணட்டுமே,
அந்த அட்டாக்ல ஒரு நியாயம் இருக்கும்ல. அவனுக்கு இமிடியேட் எப்படி ரியாக்ட் பண்ண முடியுது அப்படி தான் ரியாக்ட் பண்ணுவான். இப்போ நான் உங்க கூட்டத்துக்கு வந்தேன், எனக்கு என் குழந்தைக்கு ஒன்று ஆயிடுச்சுன்னா நான் உங்களை தான் பிடிச்சி அடிப்பேன். அது என்னோட இமிடியேட் உணர்வின் வெளிப்பாடு தானே. அது எப்படி நீங்க தப்பு சொல்ல முடியும்? நீங்க வாங்கிக்கணும். நீங்க தான் அதுக்கு பொறுப்பு. இதுக்கு காவல்துறை பொறுப்பு, அரசாங்கம் பொறுப்புங்கிறதெல்லாம் அவங்களோட கடமை. பொறுப்புங்கிறது வேற, பொறுப்புக்கும் கடமைக்கு வித்தியாசம் இருக்கு. இவங்களோட கடமை அதை எந்த அசம்பாவிதம் இல்லாமல் அதை நடத்த முடிச்சணும். காவல்துறையோட கடமை, அரசோட கடமை. ஆனால் பொறுப்பு யாருக்கு? பொறுப்பு விஜய்க்கு. அந்த மக்களுக்கு எதுவுமே வந்துடக்கூடாது. விஜயகாந்தை நம்ம இன்னும் பேசிட்டே இருக்கிறோம். எல்லாரும் பத்திரமா போயிடணும், யாருக்கு எந்த சேதாரம் வரக்கூடாது. இன்னைக்கு ஒருத்தர் ஃபேஸ்புக்கில் எழுதியிருந்தார், ஒரு 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 கொஞ்சம் வயதானவர். சிவாஜி கட்சி தொடங்கின காலத்தில் 88ல் திருவண்ணாமலையில் கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் ஒன்று நடத்தினாராம், மாநாடு மாதிரி. பெரிய கூட்டம் வந்திருக்கு. அவர் சொன்ன டைமோட 2 மணி நேரம் முன்னாடியே வந்தாச்சு. அங்கே ரூமில் இருக்கிறார், பக்கத்து அறையில் இருக்காரு. க்ரௌட் இங்கே வந்துடுச்சு. அங்கே தான் ஹோட்டலில் தான் இருக்காருன்னு தெரிஞ்சது. இந்த கூட்டம் இங்கேருந்து அங்கே போயிடுச்சு. இமீடியட்டாக விழுந்து என்ன இங்கே வந்திருக்கீங்க? நான் தான் அங்கே வந்துடுறேன்னு சொல்லிட்டு எல்லாம் அங்கே போங்க, நான் உடனே வரேன்ட்டார். ஏன்னா கூட்டம் அங்கே மிகுதியாகி அங்கே நீங்க வந்துட்டான். அப்போ நான் சொன்ன டைம் தான் வரும், இன்னும் கூட்டம் வரட்டுன்னு எதிர்பார்க்கல. ஐயோ வந்துட்டார். உடனே ரூம்ல இருந்து இறங்கி கார்ல வந்திருக்காரு. காருக்கு பின்னாடி ஒரு 100 பேர் ஓடி இருக்காங்க. ஓடியே போயிருக்காங்க கொஞ்சம் தூரம். வண்டி நிப்பாட்டி இறங்கி எதுக்கு ஓடி வரீங்க? அங்கே தானே வரேன், உங்களை பார்க்க தானே வரேன், வாங்க எல்லாரும் வண்டியில் வாங்க, எதில் வந்தீங்களோ அதில் வாங்க, ஒன்றும் அவசரம் இல்லை, நீங்கள் வந்து உங்களை எல்லாரும் பார்த்துட்டு தான் போவேன் அப்படின்னு வந்து போகிறாரு. ஸோ அதுக்கப்புறம் இவங்க வாகனங்களில் வராங்க. இவங்க வந்து சேருக்கு முன்னாடி அவர் அங்கே ஸ்டேஜில் இருக்கிறாராம், வெயிட் பண்ணிட்டு இருக்காராம். எல்லாரும் வந்தது பிறகு பேச ஆரம்பிக்கிறார். பேசிட்டே இருக்கிறாரு. எந்த விமர்சனமும் இல்லை, ஒன்றும் இல்லை. நம்ம இந்த கட்சி எதுக்கு ஆரம்பிச்சிருக்கோம், அதோட கொள்கை என்ன, நோக்கம் என்னங்கிற மாதிரி ஒரு ப்ராப்பர் ஸ்பீச் பேசுகிறாராம். பேசி கொஞ்ச நேரம் ஆனதும் ஒருத்தர் காலில் வந்து ஒரு செய்தி சொல்கிறாராம். அப்படியே நிப்பாட்டிட்டு எல்லாரும் பத்திரமா வீட்டுக்கு போங்க, யாருக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, நான் அர்ஜென்ட்டாக கிளம்ப வேண்டியது இருக்குது, நீங்கள் தயவு செஞ்சு பத்திரமா இருங்க, பாதுகாப்பாருங்கன்னு சொல்லி கிளம்பிட்டாரான். என்னன்னு விசாரிச்சா கூட்டத்துக்கு வந்து ஒருத்தர் பைக்கில் விழுந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. மருத்துவமனைக்கு கொண்டு போயிட்டாங்க. நேரம் அங்கே போயிட்டார். ஒரு உதாரணத்துக்காக அவர் எழுதி இப்படி தாங்க ஒரு தலைவர்கள் இங்கே இருக்கிறாங்க. அவர் நடிகர் தானே, எம்ஜிஆர் மாதிரி. அவர் இப்படி எம்ஜிஆர் அளவுக்கு அவருக்கு பொலிட்டிக்கல் ப்ராக்டிஸ் இல்லைல்ல, இவருக்கு ப்ராக்டிஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க. சிவாஜிக்கும் அதே தான். சிவாஜி பார்க்காத புகழா இல்லையா? அது தன்மை. இங்கே அது விஜயகாந்த் சொல்றாங்க, அண்ணன்றார். இந்த இஷ்யூவில் இப்படி ஒரு இஷ்யூ விஜயகாந்த் கட்சியில் நடந்திருந்தா அவர் என்ன செஞ்சிருப்பார் நீங்க யோசிப்பார். இது வரைக்கும் அந்த மனிதன் கண்ணுறங்க இருப்பாரா? அங்க இருந்திருப்பார், அந்த வீடுகளில் இருந்திருப்பார். அங்க அவர் தூக்கிட்டு போயிருப்பாருங்க அந்த விழுந்த குழந்தைகளையும் பாதிக்கப்பட்டவங்களையும். நடந்திருக்கும். இதுதான் நடக்கும். இதுதான் ஒரு தலைவன் செய்ய வேண்டியது. சரி, நீங்க சிவாஜி, விஜயகாந்த் எக்ஸ்ட்ரீம் எக்ஸாம்பிள் எல்லாம் விடுங்க. இது மாதிரி ஒரு இன்சிடென்ட்லேயே சிக்காதவங்களை நீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர் யாரை வேணா எடுத்துக்கோங்க. ஸ்டாலினா இருக்கட்டும், நீங்க எடப்பாடி அவர்களா இருக்கட்டும், திருமாவா இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் தலைவர், எந்த கட்சி தலைவனா எடுத்துக்கோங்க. இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுன்னா ஏதாவது ஒரு தலைவர் அந்த இடத்த விட்டு கிளம்புவாரா? வாய்ப்பே கிடையாது. எப்படிங்க கிளம்ப முடியும்? ஸோ இதை எப்படி நியாயப்படுத்துறாங்க அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சிக்கவே முடியல. ஸோ விஜய் இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பு. ஒருவேளை விஜய் மட்டும் இமிடியேட்டா அங்க போய் நின்று இருந்தாரு அப்படின்னா இன்னைக்கு கிளம்பவே வேற. விஜய்க்கு ஆதரவா மாதிரி இருக்கு. ஏன்னா விஜய் அவருக்கு தார்மீக பொறுப்பு இந்த நிகழ்வுக்கு. ஆனா இப்படி ஒரு விபத்து நிகழ்ந்து அவர் காரணம் கிடையாது. நீங்க தான் காரணம். அவர் காரணம் நீங்க தான், உங்களால தான் நடந்துருச்சுன்னு சொல்ல முடியாது. பொறுப்பேற்றுக்கலாம். என்ன நடந்துருச்சு, அவர் லேட்டா வந்தது ஒரு காரணம் எல்லாம் இருந்தா கூட முழுமையான காரணம் அவர் கிடையாது. இது ஒரு விபத்து. அப்போ அவர் அங்க போயிருந்தாருன்னா இந்த அவருக்கு எதிராக இவ்வளவு பேர் திரும்பி இருக்க மாட்டாங்க, நாம் உட்பட. ஸோ அதை அவராகவே அவர் அந்த கிளம்பி போனதே முக்கியமா இன்னைக்கு பலரும், அதாவது தாவேகா கட்சி சார்பு இல்லாத மற்றவங்க திமுகவினர் கண்டிப்பா விஜய்க்கு எகென்ஸ்டா பேசுவாங்கிறத தாண்டி திமுக தரப்பும் இல்லாம தாவேகா தரப்பும் இல்லாம இருக்கக்கூடிய பொதுஜனம் இருக்குல்ல, இதுல பெரும்பாலான கூட்டம் விஜய் ரசிகர்கள் இல்லாதவங்க விஜய்க்கு எதிராக பேசுறாங்க அப்படின்னா அது விஜயோட செயல்னால வந்ததுன்னு நினைக்கிறேன். அதை அவர் தவிர்த்திருக்கணும். இனிமே இதை ஒன்று பிழை, அது பெரிய வரலாற்று பிழை. நீங்க இன்னும் எத்தனை வருஷம் அவர் அரசியல் இருந்தாலும் எப்ப வந்தாலும் இதை சுட்டி அன்னைக்கு ஓடினவர் தாங்க இவருன்னு பேசுவோம். இன்னைக்கு கமலை சொல்றாங்க இல்லைங்க, விஸ்வரூபம் பிரச்சனை நாட் அவுட் போறேன்னு சொன்னவர் தானே அவருங்கிறத. ஸோ வரலாற்றில் சில முக்கியமான பிழைகள் இருக்கும். அவர் சொன்னதுலேயாச்சும் ஒரு நியாயம் இருந்தது, இங்க என்ன நியாயம் இருக்கு? ஸோ ஒரு பெரிய வரலாற்று பிழையை தான் விஜய் செய்திருக்காருன்னு நான் பார்க்குறேன். நீங்கள் சிவாஜி அவர்கள் அந்த எக்ஸாம்பிள் சொன்னதுனால இன்னொரு கேள்வி வருது. இப்போ விஜய் தன்னோட ரசிகர்களையோ தொண்டர்களையோ பொலிட்டிசைஸ் பண்ண மாற்றாரு, அந்த கூட்டத்தை பொலிட்டிசைஸ் பண்ண முடியலங்கிற விமர்சனம் தான் தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கிறத பார்க்குறோம். அவருக்குமே அந்த கூட்டத்தை பொலிட்டிசைஸ் பண்ணுற நோக்கம் இல்லையோங்கிற மாதிரியும் நமக்கு விமர்சனங்கள் வருது. இதுக்கு முன்னாடி இந்த நாகப்பட்டினம் திருவூரில் பேசும்போதெல்லாம் வந்து அவருக்கு வரக்கூடிய நெருக்கடிகளை வந்து அவங்க ஃபேன்ஸை ப்ரொவோக் பண்ணுற மாதிரி தான் சொன்ன மாதிரி இருந்துச்சு. நிற்கக்கூடாதான், நடக்கக்கூடாதான், கையெழுத்துக்கூடாதான், எவ்வளோ நெருக்கடிங்க அப்படிங்க. அந்த டோனும் சரி, இதுவும் சரி, நம்ம இந்த நெருக்கடிக்குள்ளே இருக்கிறோம், இதை தாண்டி நம்ம வேலை செய்யணும், எல்லாரும் கட்டுக்கோப்பாக இருக்கணும், எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும், அந்த மாதிரியான ஒரு மோட்டிவேட் பண்ணுற மோடே இல்லை. என்ன பண்ணால் ஃபேன்ஸ் ப்ரோவோக் ஆவாங்களோ அதை பேசணுங்கிற ஒரு டோன் இருக்கிறதாவும் தெரிஞ்சிச்சு. அப்படி ப்ரோவோக் பண்ண கூட்டம் திரும்ப அதே மாதிரி கூட்டம் தான் வரும், அதே மாதிரி டேமேஜ் தான் பண்ணுவாங்கன்றது அவருக்கு தெரிஞ்சே தான் பண்ணுறாங்கிற விமர்சனம் வருது. பொலிட்டிசைஸ்டு வந்து நீங்க தொண்டர்கள் வந்து ஒரே வருஷத்துல 2 வருஷத்துல பொலிட்டிசைஸ் ஆக மாட்டாங்க.
அது நாட்கள் ஆகும். ஒன்று அது நம்மளே பேசியிருக்கிறோம். இன்னொன்று எவ்வளோ நாட்கள் ஆனாலும் முழுமையான கிரௌடும் பொலிட்டிசைஸ்ட் ஆகாது. அதில் எப்பவுமே ஆமா, பொலிட்டிசைஸ்ட் ஆகாத இந்த எந்தோட இருக்கக்கூடிய கூட்டம் எல்லா கட்சியிலையும் இருக்கு. ஆமா. எல்லா கட்சியிலையும் இருக்கு. நீங்க கொள்கை ரீதியாக பேசக்கூடிய கட்சியில கூட இந்த பொலிட்டிசைஸ்ட் ஆகாம அதை ஒரு கொண்டாட்டமாவே பார்க்கிற ஒரு ரசிகர் மனையில பார்க்கக்கூடியவங்க ஒரு மினிமம் கிரௌட் எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். ஸோ ரசிகர்கள் நாளடைவில் தான் மாறுவாங்க. பட் நீங்க கேட்ட பாயிண்ட் ரொம்ப கரெக்ட். பட் அவங்கள பொலிட்டிசைஸ் பண்ற வேலையை இவர் செய்யணும். இவர் அதை எங்கேயும் பேசுறது இல்லை. குறைந்தபட்சம் உள்ள வந்ததும் அந்த அந்த கிரௌடை பார்க்கும்போது இவருக்கு ஒன்று தோணும்ல, இது என்னையா பெருசா இருக்குது, ஏதாச்சும் அசம்பாவிதம் நடந்துடக்கூடாது. இவர் அதை முன்னெடுக்கணும். அவங்கள இன்னும் உற்சாகப்படுத்துற வேலையை செஞ்சுட்டு இருந்தா இன்னும் உற்சாகமாயிட்டே இருப்பான். அதெல்லாம் செஞ்சா கூட ஒரு பெரிய அக்கறை ஒன்று இருக்கணும்ல, ரசிகர்கள் மேல ஒரு பெரிய அக்கறை ஒன்று இருக்கணும். இப்பதான் நம்ம பல விஷயத்தெல்லாம் யோசிக்கிறோம். அது ஏதோ ஒரு பட விழாவுக்கு இவர் வெளியே தடி நடந்தப்ப கூட அதை பத்தி எதுவுமே பேசாம போயிட்டாரு. இப்போ இன்னைக்கு இப்படி நிகழ்வு வந்தா போயிட்டு போது அவர் இவருக்கு அப்போ ஒட்டுமொத்தமா இந்த ஃபேன்ஸ் மேல முன்னாடி இன்னைக்கு தொண்டர்கள் மேல இவருக்கு அடிப்படையா ஒரு அக்கறை இருக்கா, அன்பு இருக்காங்கிற ஒரு கேள்வி வருது. அந்த கேள்வியை தவிர்க்க முடியல என்னால. ஏன்னா நீங்க சிவாஜி இன்சிடென்ட் சொன்னப்பவே ஒரு இன்சிடென்ட்டுக்குமே எனக்கு இதான் ஞாபகம். இவ்வளவு அக்கறையோட இருந்திருக்காரு, யாருக்கும் எதுவும் ஆயிடக்கூடாது அப்படிங்கிற அந்த அக்கறையா விஜய்க்கு இல்ல அப்படிங்கிற. முதல் முறையா மெரினா பீச்ல விஜயகாந்த் ஒரு சிவாஜி நிகழ்வு நடந்தப்போ நமக்கு தெரியாது, அது நம்ம படிச்சு தான் கேள்விப்படுறோம். விஜயகாந்த் ஒரு மெரினால ஒரு பெரிய மாநாடு ஒன்று நடந்தது. நான் அதை லைவாவே பார்த்தேன். அப்போ ஒரு நிகழ்ச்சி முடிச்சுட்டு கடைசியா பேசுறாரு, எல்லாம் வெளியூர்லேருந்து வந்திருந்தாங்க. நான் இன்னைக்கு நைட்டு தூங்க மாட்டேன், நீங்கள் எல்லாரும் வீடுகளில் போய் சேர்ந்ததுக்கப்புறம் அந்த ஊர்லேருந்து மாவட்ட செயலாளர் ஃபோன் பண்ணி எனக்கு தகவல் சொன்னதுக்கு அப்புறமா தான் நான் தூங்குவேன். எல்லாருமே பத்திரமா போகணுங்கிறத பேசுகிறா, நான் லைவாக கேட்குறேன். அப்போ அந்த மாதிரி இங்கே ஏதாவது நடந்திருக்கா? அப்போ அதெல்லாம் ரொம்ப முக்கியம். உள்ளே வந்ததும் எல்லாரும் அமைதியாக இருங்க. இப்போ கமலோட வீடியோ கூட ஒன்று ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு, அவர் வந்து அமைதிப்படுத்துகிற ஒரு விஷயம். அந்த மாதிரி ஒரு எல்லாம் அமைதியாக இருங்க, இது பண்ணாதீங்க, எல்லாம் உள்ளே இருங்க, கண்ட்ரோலாக இருங்க, போலீஸார்கள் சொல்கிறத கேளுங்க, நம்ம கட்சி தொண்டர்கள் உங்களை பாதுகாக்க நிற்கிறாங்க, அவங்க சொல்கிறத கேளுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டாக்கே இல்லையே. உள்ளே வரணும், வணக்கம் சொல்லணும், ஏதாவது பேசணும், குஷிப்படுத்தணுங்கிற மாதிரி அது ரசிகர் மனநிலையே வச்சிருக்குன்னு நினைக்கிறதாரோ அப்படிங்கிறத கேள்வி ஒன்று வருது. பட் ஆரம்ப கட்டத்தில் இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்படி தான் நம்ம ஒன்று நடத்தணுங்கிறது எல்லாருக்கும் தெரியாது. இயல்புலேருந்து வர்றது அது இயல்பாகவே சில பேருக்கு இருக்கும், சில பேருக்கு இருக்காது. பட் அந்த மனநிலை வந்து பிரச்சனையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மனநிலை இருந்துச்சுன்னா அது ஒரு அக்கறை ரொம்ப முக்கியமான அந்த மனநிலையில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது அவருக்கு. ஸோ நடிகர்கள் பெரும்பாலும் அப்படி தான் இருப்பாங்க போலன்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நடிகர்கள் அப்படி தான் இருக்காங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இன்னொரு இடத்துல மக்கள் என்னவா இருக்காங்கன்ற ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. சின்ன சின்ன குழந்தைகளை, கை குழந்தைகள்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க. விஜயோட மாநாடையும் பார்த்துருப்பாங்க, மற்ற சுற்றுப்பயணத்தையும் பார்த்துருப்பாங்க. எவ்வளோ க்ரௌடு வருது, எப்படி இருக்கலாம் தெரிஞ்சும் அவங்க குழந்தைகளையும் பெண்களையும் கூட்டிகிட்டு ஏன் போகிறாங்க. ஒரு கர்ப்பிணி பெண் கூட இறந்துட்டாங்கன்ற ஒரு நியூஸ் பார்த்தோம். ஏன் இந்த மாப் மென்டாலிட்டி எப்படி தான் புரிஞ்சுக்கிறேனே தெரியல. உலகத்தில் எல்லாத்தையும் விட தன்னோட குழந்தை தான் தனக்கு முக்கியமாக இருக்கும். அதை ரிஸ்க் எடுத்து எப்படி அந்த கூட்டத்துக்கு போகிறாங்க? இல்லை, இப்படி ஒரு இந்த நிகழ்வு ஒரு பெரும் சோகமான நிகழ்வாக ஆகாமல் இருந்து சில பேர் காயங்களோட சின்ன இஷ்யூவோட ஒன்று நடந்திருந்தா நம்ம இந்த நேரம் அவங்கள வந்து குறை சொல்லலாம், ஏன் இப்படி இருக்கீங்கன்ட்டு. இப்படி ஒரு நிகழ்வு நடந்ததுக்கு பிறகு நம்ம இந்த நேரம் அது சரியில்லை. இந்த நேரம் போய் நம்ம அவங்கள குற்றச்சாட்டு சொல்கிறது சரியில்லை. அது பேசலாம், நம்ம அது தனியாக பேசலாம். அந்த மென்டாலிட்டி பற்றி அது நிறைய காரணம் இருக்குது. கல்ச்சராகவே அதை நம்ம பேசணும். ஸோ இது இல்லை அந்த பொழுது. ஏன்னா இந்த நேரம் நம்ம வந்து என்ன யார் மேலே தவறு இருந்தாலும் இந்த நேரம் நம்ம அவங்களோட நான் அவங்க கூட நிற்கிறேன்னு சொல்கிறது தான் நம்மளுடைய வேலையாக இருக்கணும். அதை நம்ம தனியாக பேசலாம், வருத்தத்துக்குரிய விஷயம் தான். இப்போ இந்த கரூர் இன்சிடென்ட்டை மற்ற பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து எப்படி அப்ரோச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறப்போ ஆளுங்கட்சியிலேருந்தே ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். டிஎம்கேலேருந்து இமிடியேட்டாக செந்தில் பாலாஜி போனார், அன்பில் மகேஷ் போனார், சிஎம் வந்தார், எல்லாருமே வந்தாருன்ற நம்ம பார்த்தோம். கூட மக்கள் கூட இருந்தாங்க, ஹாஸ்பிட்டலில் தேவையான விஷயங்கள் எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க, அதெல்லாமே பார்த்தோம். பட் அதையும் ஒரு விமர்சனமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்படி இவ்வளோ இமிடியேட்டாக போனாங்க, இப்போ இவங்களே பிளான் பண்ணியிருந்தாங்களா, சதி திட்டம் நடந்துச்சா அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள்லாம் பார்க்குறோம். ஸ்டாண்ட் வித் விஜய் அப்படின்லாம் போட்டுட்றாங்க சோசியல் மீடியாவில். அது ஒரு இதாக போயிட்டு இருக்கு. எப்படி புரிஞ்சுக்கிறது? இதில் என்ன சதி திட்டம் இருக்க முடியும்னு எனக்கு புரிஞ்சுக்க முடியல. அதாவது இவங்களோட ஐடியா என்னன்னா, வேணும்னே விஜயை வந்து மொத்தமாக ஸ்டாப் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணி, யாரோ ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், ஏதாச்சும் விஷவாயை கலந்துட்டாங்களா, யாரோ ஒருத்தர் ட்விட்டரில் வந்து விச ஊசி போட்டு கொண்டுட்டாங்களா ஆம்புலன்ஸ் ஏற்றிட்டு போகிற வழியில். இது எப்படி அவங்களால இது மாதிரி யோசிக்க முடியுது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. நீங்கள் என்னன்னா, நீங்கள் அந்த பொலிட்டிசைஸ் ஆகாத கூட்டத்தோட மனநிலை தான் அது. நீங்கள் வரலாறை திரும்பி பாருங்கள். நான் ஏற்கனவே ஒரு நேரில் பேசியிருந்தேன், ஆனால் ரிப்பீட் பண்ணுறேன். நீங்கள் திமுக உருவானதுலேருந்து நீங்கள் வரலாறு திரும்பி பாருங்கள். திமுக இங்கே ஒரு பெரும் கட்சியாக வளர்ந்து வந்துட்டே இருக்காங்க. முதல் எலெக்ஷன்லேயே சீட்டுகளில் ஜெயிக்கிறாங்க, அடுத்தடுத்த எலெக்ஷனில் ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்துடுறாங்க. 19 வருஷம் கட்சி நடக்குது. இந்த 19 வருஷத்தில் திமுகவுக்கு இவ்வளோ பெரிய இளைஞர், எஸ்பெஷலி இளைஞர் பட்டாளம், இப்போ சொல்கிறேன் குற்றச்சாட்டு பொலிட்டிக்ஸ் ஆகாத இதெல்லாமே இதே விமர்சனம் திமுக தொண்டர்கள் மேலே இருந்துச்சு. ஓகே, ஆனாலும் அவங்களுக்கு அடிப்படையாக ஒரு உணர்வு இருந்தது. தமிழ் மாநிலம், மாநில சுயாட்சி மாதிரியான கோரிக்கைகள் இருந்தது. கொள்கையின் ரீதியாக இணைஞ்சிருந்தா கூட அவங்களோட நடவடிக்கையின் மூலமாக இந்த ஒரு விமர்சனம் இருந்துச்சு. அப்போ காங்கிரஸ் வந்து ஏதாச்சும் கூட்டத்தில் உள்ள பூந்து ஒரு 50 பேரை கொண்டுறணும், அண்ணா இதோட ஸ்டாப் பண்ணி திமுக இதோட ஒழிச்சுன்னு நினைச்சாங்களா? இல்லை.
திமுக ஆட்சிக்கு வந்துருச்சு. அண்ணா இறந்துடுறாரு 1.5 வருஷத்துல. கலைஞர் வராரு. கலைஞரிடமிருந்து பிரிந்து போறாரு எம்ஜிஆர். எம்ஜிஆருக்கு ஒரு பெரும் கூட்டம் வருது. இப்பொழுது திமுக சந்தித்த அந்த தொண்டர்கள் சந்தித்த விமர்சனம் கூட அதிக விமர்சனங்களை எம்ஜிஆரோட தொண்டர்கள் சந்திக்கிறாங்க. ஏன்னா அது முழுக்க முழுக்க நடிகரை பார்த்து வளர்ந்த அரசியல்வாதி இருந்தால் கூட அதில் பெரிய க்ரௌட் நடிகராக எம்ஜிஆரிடம் வந்த க்ரௌட். நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டு இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டுறாப்புல கண்டிப்பாக நமக்கு ஒரு பெரிய த்ரெட்டு தான் இது. இதை வளர விடக்கூடாதுன்ட்டு கலைஞர் ஏதாவது உள்ளே போயிட்டு செஞ்சாரா? எம்ஜிஆரோட க்ரௌடுக்குள்ளே வந்து ஒரு 50 பேரை கொண்டுடலாம் ஏதாவது ஒன்று பண்ணாரா? இல்லை. சரி, நம்ம தான் முதலமைச்சர் ஆகிட்டோம், இனிமேல் அவ்வளோதான் திமுக காலின்னு எம்ஜிஆர் நினைச்சிருக்கலாம். கலைஞருக்கு அப்பவும் கூட்டம் வருது. என்ன கூட்டம் குறைய மாட்டேங்குதுன்ட்டு எம்ஜிஆர் ஏதாவது திருப்பி ஏதாவது நம்மள ஏதாவது பண்ணா அவர் ஏதாவது பண்ணாரா? சரி, எம்ஜிஆர் கலைஞரை விடுவாங்க, அடிப்படையில் நண்பர்கள். எல்லா வகையிலும் எதிரிகள் கலைஞரும் ஜெயலலிதாவும். கலைஞரை ஒரு வாட்டி இரவா ஆட்சிக்கு வந்தது கைது செஞ்சாங்க. அது நேரடியாக கலைஞர் மீது தான் நிகழ்த்தப்பட்ட வன்முறை தான் அது, இல்லையா? இவர்கள் என்ன பண்ணாங்க, சட்ட ரீதியாக வழக்கு தொடர்ந்தாங்க. ஆட்சிக்கு வந்தது ஊழல் வழக்கெல்லாம் தொடர்ந்தாங்க. அதோட விளைவு தான் அவங்க தண்டனை வரைக்கும் போனது. இதை தாண்டி கலைஞரோட க்ரௌடுக்குள்ளே போய் ஏதாவது ஒன்று பண்ணிட்டு ஜெயலலிதா செஞ்சாங்களா? ஜெயலலிதா நீங்கள் பல நேரங்களில் நம்ம அவங்களோட நடவடிக்கைகள் நம்ம மோசமான முன்னுதாரணமாக சொல்கிறோம். ஆனால் அவங்க இப்படி ஒரு வேலையை அவங்க செஞ்சாங்களா? கலைஞர் அரசியலுக்காக என்ன வேணால் பண்ணுவார். அவர் ஐயோ மோசமான ஆள் ராஜதந்திரின்லாம் சொல்லிட்டு இருக்கோம். அவர் ஏதாவது ஜெயலலிதா க்ரௌடுக்குள்ள அதிமுகவோட கலெக்சரண்ட் ஏதாவது பண்ணாரா? இல்லை ஸ்டாலின் எடப்பாடி பண்ணாரா? எடப்பாடி ஸ்டாலின் பண்ணாரா? எங்கெங்க இது நடந்திருக்கு? வரலாறுல இது கிடையாதுங்க. அப்போ இந்த வரலாறே தெரியாத கூட்டம் புதுசா வந்து பார்க்கும்போது சினிமாவை மட்டுமே பார்த்துட்டு வர கூட்டம் இல்ல, சினிமா தானே இதெல்லாம் நடக்கும் பண்ணிட்டாங்க போல. அது எப்படி ஆஸ்பத்திரியில் முன்னாடி எவ்வளவு பேர் போய் நின்னாங்க? உங்களுக்கு தாங்க லேட்டா தகவல் வந்துச்சு. அங்க கூட்டம் முடியும் போதே ஆல்ரெடி கூட்டம் நடந்துட்டு இருக்கும் போதே ஆம்புலன்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. பல பேர் மயக்கம் அடைஞ்சிட்டு இருக்காங்க. தகவல் போயிடுச்சு. அதனால இமீடியட்டா போறாங்க எல்லாருமே. செவிலியெல்லாம் ரெடியா இருக்கிறாங்க. செந்தில் பாலாஜி எல்லாம் இமீடியட்டா போக முடியுதுன்னா உங்களுக்கு தான் மெதுவா வருது தகவல். அங்க கூட்டம் நடந்துட்டு இருக்கும் போதே எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. கூட்டம் இன்னைக்கு ஆம்புலன்ஸ் டிரைவர் பேசினாரு. கூட்டம் நடந்துட்டு இருக்கும் போதே மயங்கிட்டு இருக்காங்க, உள்ள வாங்க வந்து எடுத்துட்டு போங்கன்னு தாவைக்க தரப்புல இருந்து சொல்லிருக்காங்க. தாவைக்க ஆம்புலன்ஸ் கேட்டார்ல விஜய், என்ன நம்ம கொடி இருக்குன்ட்டு, அது தாவைக்க கொண்டு வந்த ஆம்புலன்ஸ். அது நம்மளோட ஆம்புலன்ஸ் தெரியணுங்கிறதுக்காக அவங்களே அந்த ஸ்டிக்கர் விட்டு கொடியெல்லாம் நட்டி கொண்டு வந்திருக்காங்க. அது விஜய்க்கு தெரிஞ்சிருக்காது போல இருக்கு. என்னப்பா நம்ம கொடி இருக்குன்னு கேட்கிறாரு. சோ இவர்கள் கட்சி தரப்பு சொல்லப்பட்டு அப்பவே வராங்க, உள்ள வந்து எடுத்துட்டு போறாங்க. சோ ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் இமிடியேட்டா நியூஸ் போயிடும்ல. காவல்துறை தரப்புல இருந்து போயிருக்கு, இல்ல நிறைய பேர் மயக்கம் அடைஞ்சிருக்காங்க, கண்டிப்பா தேவைப்படும் நீங்க ஏதாவது பண்ணும்போது அங்க ரெடியா இருக்கிறாங்க. ஒண்ணு. இன்னொன்னு, அரசியல்வாதிகள் இப்படி தாங்க பழகி இருக்கிறாங்க. நமக்கு தான் தெரியாது, நம்ம வார்த்தை ஒரு வாட்டி வெளியே வருவோம், என்னைக்காவது வந்து ஒரு அறிக்கை கொடுப்போம். அப்படிதான் அரசியல். அதை பார்க்கும்போது அதுதான் அரசியல் நினைக்கிறோம். அதுதானே கரெக்டான அரசியல் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. அப்ப இமிடியேட்டா போய் யாராவது போயினா உங்களுக்கு சந்தேகம் வருது. இந்த வரலாறு நான் சொன்ன வரலாறும் தெரியாது, இப்படி ஒரு வேலை எங்க கட்சியினர் செய்ய மாட்டாங்கிறதும் தெரியாது. இப்படி எல்லாம் இமிடியேட்டா போய் அரசியல்வாதி போய் நிற்பாங்க, வேட்டியை மடிச்சுக்கிட்டு ஒரு வேலையை செய்வாங்க, களத்தில் இறங்கி நிற்பாங்கிறதெல்லாம் பார்த்தாலே தெரியும். உங்களுக்கு அதெல்லாம் தெரியாத. அதனால என்ன ஆகுது, இவங்கெல்லாம் முன்னாடியே ப்ரீ பிளான் பண்ணி. எனக்கு அந்த தாவைக்கு ஆதரவாளர்கள் சொன்னது கூட பிரச்சனை. இன்னைக்கு தாவைக்க தரப்புல இருந்து கோர்ட்ல பேசியிருக்காங்கல்ல குற்றச்சாட்டு, அதுலயும் சொல்றாங்க எப்படி முன்னாடியே செவிலியர்கள் ரெடியா இருந்தாங்கன்னு கேட்கறாங்க. அப்போ அவங்களும் தெரியாது. இப்படி ஒன்று நடக்குதுன்னா இன்சிடென்ட் போக ரெடியா இருக்க மாட்டாங்களா? இப்போ ரெடியா இருந்தது ஒரு பிரச்சனை உங்களுக்கு. முன்னாடியே பிளான் பண்ணிட்டோன்னா எதுக்கு ரெடியா இருக்கணும்? எங்க பிளான் என்ன, இவ்வளவு பேரை கொலை பண்ணணும், இவ்வளவு பேர் இறந்துடணும் தானே பிளான். அப்புறம் ரெடி பரவாயில்ல, எதுவும் ரெடியா இருக்கணும். வந்ததுக்கு அப்புறம் 50 பேர் 100 பேர் இறக்கட்டும் தானே இருக்கணும். லாஜிக்கா யோசிங்க. ஸோ எந்த வித புரிதலும் இல்லாம களம் எப்படி செயல்படுன்னு தெரியாம செந்தில் பாலாஜி மேல நீங்க 1000 விமர்சனம் வைங்க, நம்மளும் வைக்கிறோம். ஆனா அந்த ஊர்ல ஒரு இஷ்யூனா அந்த மனிதர் முதலாளா நின்று தாங்க அவர் பழகி இருக்காரு. ஏன் ஜெயிக்கிறாரு? அதிமுக வந்த மனிதர் தானே. ஆனாலும் திமுக தொண்டர்கள் ஏன் அவருக்கு வாக்களிக்கிறாங்கன்னா இது ஒரு ரீசன். செந்தில் பாலாஜி இப்போ திமுகல இருக்கிறாரு. நீங்க இன்னைக்கு ராயபுரத்துல எம்எல்ஏவாக இல்ல, தொடர்ந்து அங்க ஜெயிச்சவர் ஜெயக்குமார் இன்னைக்கு எம்எல்ஏ இல்லைன்னா கூட இன்னைக்கு அங்க ஒரு இஷ்யூனா முதல்ல போய் நிற்பாரு. அப்படித்தாங்க பழகி இருக்கிறாங்க. துரைமுருகன் இத்தனை வயசு போய் நிற்பாரு, விஜயபாஸ்கர் போய் நின்னார்ல, அனில் மகேஷ் கிளம்பி போனார்ல. இப்படித்தாங்க அரசியல்வாதி பழகி இருக்காங்க. நீங்களே எடுத்துக்கோங்க, உங்க ஊர்ல ஒரு பிரச்சனை முதலாளா யார் வந்து நிற்கிறா? முதலாளா யார் வந்து நிற்கிறா? முதலாளா அடிப்படையில் முதல்ல கவுன்சிலர் வந்துருவாப்ல. அதுக்கப்புறம் அந்த இஷ்யூ பெருசாக அடுத்த தாட்கள் வந்துருவாங்க. அரசியல் இப்படிதாங்க செயல்படுது. உங்களுக்கு புதுசு, நமக்கு தான் தெரியாதே. நம்ம தான் வாரத்தை ஒரு வாட்டி வருவோம், உள்ள உட்காந்துருப்போம், வீட்டை விட்டு வெளியே வர மாட்டோம். அதுதான் பார்த்து அரசியல் இருக்கிறதுன்னு அவங்களோட கருதுகோள் அது. ஸோ இது ஒரு, இப்போ நான் சொல்றது ஒரு தியரி. குழு அமைச்சிருக்கிறாங்க, இவங்க சிபிஐ விசாரணை கேட்டிருக்காங்க. அது சிபிஐ விசாரணைக்கு போட்டும் பிரச்சனை இல்லை. இல்லை அந்த குழுவை தனிநபர் நீதிபதி அவங்களோட ஆணையமே விசாரித்து சொல்லட்டும். எக்ஸாக்டாக என்னென்னு வந்துடும். இப்போ போலீஸ் தடியடி நடத்தினதா சொல்கிறாங்க, செந்தில் பாலாஜியோட ஆட்கள் உள்ள ஊடுருவி செருப்பை வீசினாங்க, அவர் உள்ள குழப்பம் விளைவித்தார்லாம் சொல்கிறாங்க. என்ன வேணால் நடந்திருக்கலாம். அதுக்கெல்லாம் வரட்டும். வரதுக்கு முன்னாடி எப்படி முன்னனுமானத்தோட நீங்க ஒரு கருத்தை சொல்லுவீங்க? விஜய் வர்றதுக்கு முன்னாடியே பிஜேபியோட ஆளுன்னு அவங்க சொன்னதுக்கும் நீங்க சொன்னதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? பொறுத்து இருந்து பார்ப்போம். அப்படி இருந்துச்சுன்னா அவங்க விசாரணைக்குள்ள வரட்டும், தண்டிக்கப்படட்டும். அன்னைக்கு இல்ல உண்மையா இவங்க தான் விளைவிச்சிட்டாங்கன்னா இன்னையா நாங்கெல்லாம் வேற மாதிரி. இப்ப நானே சொல்றேன்,
ஹிஸ்டரியில இது கிடையாது. நான் வேற மாதிரி நினைச்சேன், நான் கூட இப்படி நடந்திருக்கான்னு பேசி, நீ என்ன இப்படி பண்ணிருக்கீங்கன்னு நம்மளே பேசுவோம். நமக்கு என்ன பிரச்சனை, நமக்கு என்ன தயக்கம் இருக்கு? எது உண்மையை அதை சார்ந்து பேசுற வேண்டியதான். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க இப்படியெல்லாம் யோசிக்கல, வெறுமனே சினிமா பார்த்து வளர்ந்த கூட்டம்னு ப்ரூவ் பண்ணாதீங்கன்ற நான். ஸோ அதெல்லாம் ஏத்துக்க முடியாது இப்போதைக்கே உட்காந்துட்டு. இப்போ அந்த ஆஸ்பெக்ட்லேருந்து விமர்சனம் பண்ணுறவங்க வந்து இப்போ கள்ளக்குறிச்சி கள்ளசாரம் குடிச்சிட்டு 50-60 பேர் இறந்து போனாங்க, சென்னை ஏர் ஷோவில் ஒரு 5 பேர் இறந்து போனாங்க. இதுக்கெல்லாம் இமீடியட்டாக வராத அமைச்சர்களோ முதலமைச்சரோ இதுக்கு இவ்வளோ இமீடியட்டாக வர்றாங்கன்றப்போ தான் அந்த சந்தேகம் வருதுங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அது எப்படி பார்க்குறது? அது அந்த சந்தேகத்தோட இந்த சந்தேகத்தை கனெக்ட் பண்ண வேணாம்னு பார்க்குறேன். உங்களுக்கு இது வந்து விஜயோட கூட்டம், விஜயும் அங்கே இல்லை. நீங்கள் எப்படி பார்த்தாலும் அரசியல்வாதிகள் வந்து நம்ம ஸ்பாட்டில் வந்து இருப்பாங்க, எல்லாம் சொன்னோம் இல்லையா? அவர்கள் எல்லாத்தையுமே அரசியலாகவும் பார்ப்பாங்க. அந்த எதார்த்தை நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லாத்துலேயும் ஒரு அரசியல் நகர்வு அவங்களுக்கு இருக்கும், ஒரு அரசியல் ஆதாயம் இருக்கும். விஜயோட கட்சியில் ஒரு கூட்டம், இன்னைக்கு இவ்வளோ பேர் இருந்துட்டாங்க, விஜயே ஸ்பாட்ல எல்லாம் நாங்கள் இருக்கோம் பாரு ஓகே அப்படின்னு சொல்றக்கூடிய ஒரு அரசியல் நகர்வு அதில் கண்டிப்பாக இருக்கும். எங்களுக்கு எதிராக அரசியல் பண்ணாலும் உங்களுக்கு ஒன்றா நாங்கள் தான் வந்து நிற்போம். ஒன்று இருக்கு. இன்னொன்று நீங்கள் பாருங்க, இப்படி ஒரு நிகழ்வு நடந்த ஆளுங்கட்சி தானே அதுக்கு எடுக்கணும், அதை அவங்க தானே பார்த்துக்கணும், அவங்க தானே பொறுப்பு. அரசாங்கம்ங்கிற பேர்ல வந்து நிற்கணும். அதுவும் இருக்கு. நீங்கள் 50-50 கூட பிரிச்சுக்கோங்க. இல்லை இவர்கள் அப்படிலாம் கிடையாது, அவங்க வந்தாங்க அப்படின்னு கூட நான் சொல்ல விரும்பல. அதுவும் இருக்கு. நீங்கள் இன்னைக்கு ஆளுங்கட்சியை திமுக இருக்கிறத செய்கிறாங்கன்னா அதிமுக தான் அவங்கள தான் செய்வாங்க. நமக்கு எதிராக நீங்கள் அரசியல் பண்ணீங்க, ஆனால் உங்களுக்கு கூட நாங்கள் தான் வந்து நிற்கிறோம் முதலா அப்படிங்கும்போது அந்த நகரில் கொஞ்சம் வேகம் இருந்திருக்கும், இப்படி இதெல்லாம் இருந்திருக்கும். எல்லாம் சேர்த்து தான் ரீசன். நம்ம அப்படியே நம்ம 100% யாரையும் புனிதப்படுத்த வேணாம், யதார்த்தத்தை பேசுவோம். இதுவும் இருக்கும், நமக்கு தெரியும் தானே. ஒரு அரசியல்வாதி ஒரு இடத்துல வராருன்னா அவர் ஒரு மினிமம் ஆதாயத்தோட தான் வருவார், அரசியல் ஆதாயத்தோட. நமக்கு என்னன்னா, நீங்க எந்த ஆதாயத்தோட வேணா வாங்க, எண்ட் ஆஃப் தி ரிசல்ட் என்ன, நன்மை விளையுதா, எந்த ஆதாயத்தோட யார் வந்தா நமக்கு என்ன, அப்படிதான் நம்ம அதை பார்க்கணும். இப்போ அடுத்தடுத்த கட்சிகள் இது எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்குறீங்க. இப்போ எடப்பாடி போயிருக்காரு, கட்சியில் நிறைய பேர் வந்திருக்காங்க, டிடிவி தினகரன், சீமான் எல்லாருமே சந்திச்சு பேசியிருந்திருக்காங்க. யாருமே ரொம்ப விஜய் பர்சனல் அட்டாக் பண்ண மாதிரி தெரியல. அவரோட சுச்சுவேஷனையும் புரிஞ்சுக்கிட்டு ஒரு கண்ணியமான விமர்சனங்கள் முன் வச்சிருக்க தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த அந்த விஷயங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, யாருமே விஜயை வந்து பெருசாக அட்டாக் பண்ணல, அவர் செஞ்சது தவறு அப்படிங்கிற மாதிரி. இப்போ நம்ம பேசுகிறளவு கூட அவங்க பேசலை. அது அரசியலில் இருக்கிறாங்க, சரி, ஒரு கட்சி தலைவர், ஒரு நடிகர் புதிதாக வந்திருக்கிறாரு, நம்மளை மாதிரி இதெல்லாம் பார்த்துருக்க மாட்டார், அவரால் ஹேண்டில் பண்ண முடிஞ்சிருக்காதுங்கிற ஒரு யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிறாங்க. அது அவங்களுடைய மாண்பு, அவங்களுடைய புரிதல், அவங்க எக்ஸ்பீரியன்ஸில் வர்றது. நமக்கு அதெல்லாம் கிடையாது. நமக்கு நம்ம நார்மலாக ஒரு குடிமகன், எனக்கு ஒரு பிரச்சனைனா உன் கட்சி நீங்கள் வரணுங்கிறத நம்ம கேட்போம். அது அவங்க அது ஒரு மாண்பின் ரீதியாக வெளிப்படுத்துகிறாங்க. எதுக்கு இந்த நேரம் போயிட்டு இன்னொன்று இருக்குது, இந்த கன்சர்ன் இறந்துருக்காங்க இவ்வளோ பேர், இதுக்குள்ள இதில் போயிட்டு மாற்றி மாற்றி விமர்சனம் பண்ணிட்டு என்ன ஆக போகுது அப்படிங்கிற ஒரு கன்சர்னோட அவங்க இருக்காங்க. ஆனால் திமுகவை குறை சொல்றதுல மட்டும் தெளிவாக இருக்கிறாங்க. அண்ணாமலை ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசுறாரு, இது காவல்துறையின் தவறு தான், அரசோட தவறு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசுறாரு. எடப்பாடி அவ்வளோ கன்சர்னாக பேசினா கூட, இது இவ்வளோ கூட்டம் வராமல் பார்த்துருக்கணும், விஜயும் பார்த்துருக்கணும், அவங்க மேலே தவறு இருக்குன்னு சொன்னா கூட இது வந்து திமுகவோட தவறுன்னு சொல்றாரு. ஸோ அந்த அரசியல் நகர்வுகளையும் பார்க்குறோம். எனக்கு பெரிதும் ஆச்சரியம், தொடர்ந்து விஜய் விமர்சித்துக் கொண்டிருந்த சீமான் அவர்கள் ரொம்ப சாஃப்ட்கார்டாக தான், விடுங்க வருவாங்க தம்பிகள் வருவாங்க, அந்த மனநிலையை நான் புரிஞ்சுக்கிறேன். இந்த நேரம் போயிட்டு இந்த துக்க நிகழ்வில் நம்ம போயிட்டு இதுலேயும் போயிட்டு அரசியல் ஆதாயம் தேடி விஜயை திட்டி நம்ம வந்து இது பண்ண வேணாம்னு நினச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனால் ரொம்ப கான்சியஸாக அதை தவிர்க்கிறாரு. ஃபைன். விஜய் இப்போ என்ன மனநிலையில் இருப்பார், இதுக்கப்புறம் என்ன அரசியல் நகர்வுகளை யோசிப்பார்? ஏன்னா இதுக்கு திரும்ப கூட்டம் வர முடியுமா என்னங்கிற பற்றின இல்லை. இப்போ நம்ம இன்டர்வியூ கிளம்பி வரும்போது தான் பார்த்தேன், அவர் அந்த நிகழ்வுக்கு பிறகு இன்றைக்கி தான் வீட்டிலேருந்து கிளம்பி, நீலாங்கரை வீட்டிலேருந்து கிளம்பி பட்டின பக்கத்தில் ஒரு வீடு இருக்குதாமே, அங்கே போயிருக்காரு. நமக்கு ஒரு பட்டின பக்கத்தில் வீடு இருக்குது இப்போ தான் தெரியுது, நமக்கு தெரியல, மற்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ தான் வெளியே வந்திருக்காருன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஒரு கில்ட் ஃபீல் இருக்கும், அது அவருக்கு தான் தெரியும். கில்ட் ஃபீல் இருக்காங்கிறது அவருக்கு தான் தெரியும், பட் இருக்கும்னு நினைக்கிறேன். கில்ட் ஃபீல் வேணும்னு தான் நினைக்கிறேன் நான். பட் ஒரு கில்ட்டை தாண்டி ஒரு வருத்தம் ஒன்று இருக்குல்ல, ஸோ அது பர்சனலாக ஒன்று இருக்கும். கண்டிப்பாக ஒரு பர்சனலாக ஒரு பெரிய மனதளவில் ஒரு பெரிய பாதிப்பு இருக்கும் அது. ஸோ இதுலேருந்து மீண்டு வர்றது கொஞ்சம் கடினம், அவர் மாதிரி இயல்புள்ள ஆட்களுக்கு. ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இப்போ இவங்க சொல்கிற மாதிரியே நம்ம எதிர்பார்க்குறோம், அவரால் முடியலை, இதை எப்படி ஹேண்டில் பண்ண தெரியல, ஐயோ நான் என்ன பண்ணுவேங்கிறதுனாலே அவர் வந்துட்டாருன்னா, அப்போ அவரோட மனநிலை எப்படிப்பட்ட இயல்புன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஸோ அப்படி ஒரு இயல்பு இருக்கிறவர் இந்த இஷ்யூலேருந்து மீண்டு வர்றதுக்கும் ஒரு டைம் எடுக்கும். பட் என்னன்னா, இவ்வளோ பேர் 41 பேர் இறந்துட்டாங்க இது வரைக்கும். ஸோ கோர்ட் இதை இமிடியேட்டாக இந்த பிரச்சாரத்தை தொடர்ந்து அனுமதி கொடுக்குமா அப்படிங்கிறத கேள்வி இருக்குது. அவங்கள இந்த வாரத்தோட பிரச்சாரத்தை தடை பண்ணிட்டாங்க அவங்க டெம்பரரியாக. ஆனால் கோர்ட் இதை தொடர அனுமதிக்குமான்னு தெரியல. பெரும்பாலும் அனுமதிக்காதுன்னு தான் நினைக்கிறேன், கெஸ்ஸிங். அப்படி இல்லைன்னா இன்னும் முறைப்படுத்தி நடத்துறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் அந்த வழிமுறைகளோட, ஸ்ட்ரிக்டான வழிமுறைகளோட அவங்க சொல்லுவாங்க. அப்போ காவல்துறை இன்னும் ஸ்ட்ரிக்டாக நடந்துக்க வேண்டியது இருக்கும். ஆல்ரெடி இவங்க நான் பொதுவாக எல்லாருக்கும் சொல்லக்கூடிய விஷயங்களை சொல்லும்போது இவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நடந்துக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தாங்க. திரும்ப வந்து பேசினார், சீமான் வந்து பேசினார், இதெல்லாம் எல்லாருக்கும் நடக்கிறதாங்க. அவருக்கு புதுசாக இருக்கனால அவருக்கு அது பெருசாக தெரியுது, இதுக்கு நடுவில் அரசியல் பண்ணணுங்கிறது அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு, இவருக்கு புரியாதனால பேசியிருந்தாரு. பட் இன்னும் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அதிகமாகும் போது அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு தெரில. ரொம்ப முக்கியமாக இந்த ஆர்கனைஸ்ட் இருக்குல்ல, இவங்களுக்கு ஆட்கள் நிறைய இருக்காங்க கட்சியில்.
அந்த பொறுப்புகளை கொடுத்து எங்க ஒரு ஒரு 1000 2000 பேராவது அந்த பாதுகாப்பு படையினராக இருக்க வேணாம். அவங்க அன்னைக்கு அது இருந்துருந்துச்சுன்னா இந்த பிரச்சனை இல்லை. காவல்துறையினரும் அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க. ஏதாவது தகவல்னா கூட அவங்க கிட்ட காவல்துறை சொல்லிடும். ஸோ ஓரளவுக்கு ஹேண்டில் பண்ண முடிஞ்சிருக்கும். இமீடியட்டாக ரெஸ்கியூஸ் நடந்திருக்கும். ஒரு 10,000 ஒரு 1000 2000 பேர் சுற்றி நிற்கும்போது அங்கே ஒரு குழந்தை விழுந்தா இமீடியட்டாக போய் ஏதாவது ஒன்று பண்ணியிருக்க முடியும். அது அந்த பேசிக் செட்டப்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ அதெல்லாம் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இவங்க தயார்படுத்தணும். என்னென்ன பிரச்சனை, இனிமேல் எந்த ஒரு அசம்பாவிதம், ஒரு உயிர் கூட போகாத, எந்த பாதிப்பும் வராத அளவுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க வழிமுறையை ஃபாலோ பண்ணணும். என்ன கேட்டால் இந்த க்ரௌடுக்கான முக்கியமான காரணமே அதுவும் ஒரு முக்கியமான பிரச்சனை. இந்த க்ரௌடுக்கான முக்கியமான காரணமே மாவட்டத்தில் ஒரே ஒரு பாயிண்ட்டுக்கு போகிறது. மாவட்டத்தில் ஒரே ஒரு பாயிண்ட் தான் போவேன் அப்படின்னா ஒட்டுமொத்த மாவட்டத்தில் எவ்வளோ வராங்க? ஒரு மாவட்டத்தில் 6 தொகுதி இருக்குது மினிமம். இன்னும் அருகாமை மாவட்டங்கள்லேருந்து வந்துருவாங்க. அப்போது நீங்கள் ஒரு காலையில் ஒரு மாவட்டத்தில் 6 தொகுதி இருக்குது. காலையில் இந்த தொகுதி 10 மணிக்கு 12 மணி இந்த தொகுதினா கூட அப்போவும் வருவான். இங்கே வந்துட்டு திருப்பி இங்கே அங்கே போகிறவங்களாம் இருப்பான். ஆனால் எப்படி பார்த்தாலும் அந்த க்ரௌடோட அளவு குறையும். இப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு தான் சுற்றுப்பயணம் போகிறாரு, 2 மாவட்டம் போகிறாரு. நான் 2 நாள் சுற்றுப்பயணம் போங்க, 2 மாவட்டத்தை ஃபுல்லாக போங்க. சனிக்கிழமை போகிறாருன்னா சனிக்கிழமை ஒரு மாவட்டத்தில் 6 தொகுதியில் ஒரு 6 பாயிண்ட் போயிடுங்க, ஞாயிற்றுக்கிழமை 6 பாயிண்ட் போயிடுங்க. அப்போ எல்லா தொகுதியும் உங்களுக்கு கவர் பண்ண மாதிரி இருக்கும். கூட்டத்தும் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆன மாதிரி இருக்கும் நினைக்கிறேன். இல்லை அப்பவும் கூட்டம் வரும், வழிநெடுக்க கூட்டம் வந்துடும், என்ன அந்த மாவட்டம் மொத்தமே கூட்டமாயிடும் அப்படின்னு சொன்னால் கூட ஓரளவுக்கு மேனேஜ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். பட் இப்போ காலையில் எங்கே வராரு, 12 மணி எங்கே போகிறாரு, 1 மணி எங்கே போகிறார், ஒவ்வொரு பாயிண்ட்டை சொல்லும் போது ஒட்டுமொத்தமாகவே மாவட்டம் மொத்தமே கூட்டமாயிடுமோங்கிற ஒரு இந்த விஜயங்கிறதுனால அந்த சிக்கலும் இருக்குது. ஸோ அதையும் நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும். பட் அது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக தெரியல, ஒரு ஆப்ஷனாக யோசிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய வழிமுறைகள் இருக்கும் இல்லையா, நிறைய வழிமுறைகளை யோசிச்சு தான் வரணும். பட் இப்படி ஒரு நிகழ்வு நடந்த பிறகு திருப்பி மக்களை போய் சந்திக்கும் பொழுது, ஏன்னா இவ்வளோ பேர் இறப்புக்கு காரணம் இல்லைன்னா கூட அதுக்கு நம்ம பொறுப்பாயிட்டோமே ஒன்று இருக்கும். மக்கள் எப்படி ரிசீவ் பண்ணுவாங்கன்னு ஒன்று இருக்குது. கூட்டம் வந்துருங்க, இதெல்லாம் தாண்டி கூட்டம் வந்துடும். எப்படியும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மக்கள் மறந்துடுவாங்க. அல்லது இந்த சுற்றுப்பயணத்தை ரத்து பண்ணிட்டு இனிமேல் நேரடியாக ஜனவரி மாதத்துலேருந்து தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பிக்கிறான்னு வச்சுக்கோங்க, அப்போ கூட்டம் வந்துடும். என்ன கேட்டால் அந்த மாதிரியே தான் நிகழ்வுன்னு நினைக்கிறேன். இந்த சுற்றுப்பயணத்தை ரத்து பண்ணிட்டு ஜனவரியிலேருந்து அல்லது பிப்ரவரியிலேருந்து எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் இல்லைனா நெருங்கும் போது ஒரு தேர்தல் சுற்றுப்பயணத்தை தொகுதி வாரியாக ஒன்று பண்ணிவிடுவார் பண்ணுறது பெட்டராக இருக்குமோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா டிசிஷன் அவங்க கையில் இருக்குது, இன்னொன்று கோர்ட்டோட கையில் இருக்குது. கண்டிப்பாக அரசு தரப்புலேருந்து ஒரு வாதம் இருக்க தான் செய்யும். இல்லை இந்த பயணத்தை நடத்தக்கூடாது, எங்களால் ஹேண்டில் பண்ண முடியல, இவ்வளோ பேருக்கு மரணத்துக்கு இன்றைக்கி நாங்களும் பொறுப்பாக வேண்டியிருக்கு, எங்கள் மேலே அவப்பெயர் வருது, இவ்வளோ வேலைகளை செஞ்சு எங்கள் மேலே அவப்பெயர் வருது, ஸோ இதெல்லாம் அனுமதிக்கக்கூடாதுங்கிற ஒரு வாதம் கண்டிப்பாக அரசு தரப்பில் காவல்துறை தரப்பில் இருக்கும். பார்ப்போம், கோர்ட்டோட ஆர்டருக்கும் வெயிட் பண்ணணும். கோர்ட்டோட ஆர்டர் என்னவாக இருந்தாலும் அதை தாண்டி இவங்க நிறைய டிசிஷன், இந்த மாதிரி சேஃப்டி டிசிஷன்ஸ் எல்லாம் எடுக்க வேண்டியது இருக்குது. பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்போ லீகலாக நீதிமன்றம் என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணுது, அரசு தரப்புலேருந்து என்ன வாதம் வைக்கப்படுது, டிவிக்கே வேறு ஆல்டர்னேட் பிளான்ஸ் பண்ணலாங்கிற பற்றிலாம் சொன்னீங்க. இதெல்லாம் தாண்டி வந்து நிற்கும் போது விஜய் அவர்களுக்கான செல்வாக்கு அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு ஒரு கொஸ்டின் வருது. ஏன்னா நிறைய பேர் இப்போவே அவ்வளோதான், விஜய் பாலிடிக்ஸ் முடிஞ்சிருச்சு, காலி, இதுக்கப்புறம்லாம் அவருக்கு வந்து வேல்யூவே இருக்காது, இதை அவர் ரொம்ப ஒஸ்ட்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விமர்சனம் வந்துட்டு இருக்குது. ஒரு மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் கரியரே முடிஞ்சிருச்சுங்கிற அளவில் விமர்சனம் வந்துட்டு இருக்க பார்க்குறோம். அதை அப்படி புரிஞ்சுக்கலாமா நம்ம? 91 ஜெயலலிதா அடிகள் ஆட்சிக்கு வந்தாங்க. 92 தான் கும்பகோணம் மகாமகம் சம்பவம் நடந்தது. 50 பேர் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன், எக்ஸாக்ட் நம்பர் தெரில, பட் 50 பேர் தான் ஞாபகம். அது எவ்வளோ பெரிய பிரச்சாரம் கூட இல்லை. கும்பகோணத்தில் ஒரு புனித நீராட போகிறார் ஜெயலலிதா அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணதுனால அவ்வளோ பெரிய க்ரௌடு வந்து 50 பேர் இறந்துட்டாங்கன்னா நீங்கள் அது யாரையும் பொறுப்பேற்க முடியாது. ஜெயலலிதா மட்டும்தான் முழு பொறுப்பையும் ஏற்கணும். புகழ் மங்கிடுச்சா? அதுக்கு அந்த எலெக்ஷன் மேலே அவ்வளோ குற்றச்சாட்டு இருந்தால் கூட, அந்த எலெக்ஷன் ரிசல்ட்டில் தோற்றுருந்தா கூட அதுக்கடுத்து திருப்பியும் ஜெயிச்சிட்டாங்களே. நம்ம ஊரில் மறதி, கமல் சொன்ன மாதிரி மறதி மிகப்பெரிய வியாதி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. பட் நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த நிகழ்வுக்கு கம்ப்ளீட் குற்றச்சாட்டை நம்ம அவர் மேலே வைக்க முடியாது. அதனால் அவர் இந்த நிகழ்வுக்கு மொத்தமாக பொறுப்பேற்று அவர் அரசியல் விட்டு விலகணும், திருப்பி வரமாட்டார், அவ்வளோதான் புகழ் குறைஞ்சிருங்கிற இடத்துக்கு போக வேணாம். இதை ஒரு படிப்பினையாக தான் எடுத்துக்கணும். அவர் படிப்பினையாக எடுத்துக்கணும். காவல்துறையுமே சரி, ஓகே, அவங்க கேட்குறது கூட்டம் மற்றவங்களோட அதிகமாக வருது அப்படின்னு சொல்லும்போது அவங்க கேட்குற இடங்களையும் பாதுகாப்பு இருக்கிற பட்சத்தில் கொஞ்சம் பெட்டரான இடமா கொடுக்கலாம். நம்மளுமே கொஞ்சம் அதிகமான காவலர்கள் அதிகமாக போட்டு கொஞ்சம் பாதுகாப்பு கொடுக்கணுங்கிற புரிதல் அவங்களுக்கும் வரணும். 2 தரப்புக்கும் ஒரு படிப்பினையாக இருக்கும்னு நினைக்கிறேன். மக்களும் கொஞ்சம் பொறுப்போட நடந்துக்கணும். மக்களும் கண்டிப்பாக அந்த கூட்டத்தில் வரக்கூடிய ரசிகர்கள், தொண்டர்கள் கண்டிப்பாக பொறுப்போட நடந்துக்கணும். ஏன்னா பெரிய காரணம் அவங்க தான். கூட்டம் அளவுக்கு மிஞ்சின கூட்டம் என்னென்னலாம் உடைச்சிட்டு வர்றது, மேலே ஏறி நிற்கிறது, அதை பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும். ஸோ ஃபர்தராக இந்த 3 அரசு தரப்பும் அவருக்கான விஷயங்களை செய்யறதுக்கு ரெடியாக இருக்கணும். இந்த 4 தரப்புலையுமே அவங்களுக்கு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கோட தான் இருக்கணும். அப்படி எல்லாம் ஒரே நாளில் நடந்துடாது, படிப்படியாக நடக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பட் இந்த இஷ்யூ கண்டிப்பாக அவரை கொஞ்ச நாள் பாதிக்கும், கொஞ்ச நாள் அவருக்கான இந்த விமர்சனங்கள் இருக்கும், கொஞ்ச நாள் இருக்கும். பட் காலங்காலமாக இது அங்கங்கே அவ்வப்போது சொல்லப்படுனாலும் இதை தாண்டி வந்துடலாம். அவர் தான் டிசைட் பண்ணணும் அதை. ஸோ இவ்வளோ நடந்துச்சு, அவ்வளோதான், நம்ம புகழ் போயிடுச்சுலாம் அப்படியெல்லாம் அந்த இடத்துக்குலாம் நான் போக விரும்பலை.
அதெல்லாம் போகாது. ஒரு ஒரு குற்றச்சாட்டு இருக்கும், எப்போவுமே அந்த குற்றச்சாட்டு இருக்கும். கொஞ்ச நாள் கொஞ்சம் வீரியமா இருக்கும், அதுக்கப்புறம் குறையும். எலெக்ஷன் இருக்கும்போது திருப்பி வராரு, அவர் பேசுறாரு, நிறைய விஷயங்களை சொல்றாரு, அரசு விமர்சிக்கிறேன்னு சொல்லும்போது அந்த சூழல் மாறிடும் தான் நம்புறேன். நிச்சயமா பொறுத்து இருந்து பார்ப்போம். இந்த இஷ்யூ பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக எந்த பயாஸும் இல்லாமல் ஒரு 360 டிகிரியில் டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. நேரத்துக்கு நன்றி. தேங்க்யூ. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்.